ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 and Violent Drama. Armies, use your headphone. OT7 and Violent Drama name historical and fantasy drama. Armies இதான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டோட ஃபைனல் பார்ட்டு. ஆர்மீஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் எல்லாம் வேறு இடத்துக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆர்மிஸ் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ OT7 வெயிலாண்ட் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி 5வது நாள் ஆகுது. எல்லாமே வேறு லெவலில் ட்ரைனிங் ஆகி நிற்கிறாங்க. அப்போ நம்ம லான்ஜான் சுகா மாஸ்டர், நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மருந்து அடிப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணால் அந்த காயம் அப்படியே சரியாக போயிடும். நீங்கள் ஒன்று பண்ணிங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே போச்சு. இதை அப்ளை பண்ணனா சரியாக போயிடும் உடனே அப்படின்றாங்க. சுகாவுக்கு ப்ரௌடாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் இவ்வளோ அழகாக நல்லா கண்டுபிடிச்சிருக்கானே, நம்மளை விட டேலண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. தென் அப்படியே இங்கே நம்ம ஜிமினாவும் அந்த ஃப்ளூட்டை வச்சு நல்லாவே கற்றுக்கிட்டாரு. எல்லாமே எப்படியோ சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ இவங்க எல்லாருமே திருப்பி அவங்களோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்களை வரவேற்கிறதுக்கு வெளியே நம்ம ஆரம், ஜின், அப்புறம் வி, ஜேகே, ஹையும் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்றாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு அந்த போட்டி நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கா போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா, அவங்களுக்கான போட்டி. ஒருத்தரை நடுவில் நிற்க வச்சு அவருக்கு ஏதோ ஒரு பெரிய காயம் மாதிரி இருக்குது. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இதுக்கான மருந்து மட்டும் நீங்கள் 1 ஹவருக்குள்ளே கண்டுபிடிக்கலனா அவன் இறந்து போயிடுவான் அப்படின்றாங்க. நாங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு மற்ற நாட்டில் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு போய் தனித்தனியாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம லான்ஸானோ நீங்களும் சேமான ஸ்கூல்லேருந்து தானே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க. நீங்களும் லான்ஸானு வந்து அவருக்கு அந்த மருந்தை அப்ளை பண்ணி விட்றீங்களா, அது அப்படியே உடனே சரியாக போயிடுது. ஸோ இந்த கேமில் வின் பண்ணுறது நம்ம லான்ஸான் வயன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா. சுகாவுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு அம்பு வீட்டுற கேம் நடக்குதா. அதில் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம வேவுஷன் வந்துட்டு, அதுக்குள்ளே அவசரப்பட்டா இப்படி, இன்னும் நீங்கள் என்னோட திறமையை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அவர். எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. இவன் நம்ம சும்மா டம்மின்னு நினச்சோம், இவன் இதில் ரொம்பவே சிறந்தவனாக இருக்கானே. என் மாஸ்டர் யார், ஜேஹோப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை திரும்பி பார்க்குறாரு. ஜேஹோப் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ நம்ம வேவுஷான், இனிமேல் இந்த அம்பு விடுவாங்கள்ல, அதுக்கு நான் தான் மாஸ்டராக திகழ போகிறேன் அப்படின்றாரு. ஜேஹோப் வந்துட்டு, என்னடா நீ என்னோட இடத்துக்கு வெயிட் வைக்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. தென் இவங்க பண்ணுற கேம்லேயும் நம்ம வேவுஷான் தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு முன்னாடி போய் நின்றுட்டு, உங்களோட மரியாதையை நான் காப்பாற்றிட்டேன் ஜேஹோப் மாஸ்டர் அப்படின்றாரு. நீயும் ஒரு மாஸ்டர் தானே, நீ அப்படி என்னை கூப்பிட வேணாம் அப்படின்றாங்க. எனக்கு நீங்கள் தானே மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே, ஹையுன் அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது ஒரு 2 hours நடக்குமா. ஸோ இது அப்படியே ஸ்டார்டிங்கில் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஸ்வாடுக்கான எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லாருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வீக்கும் அந்த இன்னொரு பையனுக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு. அதில் அந்த பையன் வீயோட கழுத்தில் அந்த ஸ்வாடை வச்சுட்ருக்கான். அப்போ நம்ம வீ கண்ணாலே எப்படி பார்க்குறாரா, லைட்டாக அவரோட ஸ்வாடை எப்படி டச் பண்ணுறாரு, அதில் ஃபயர் வருது. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. இவன் ஃபயரை யூஸ் பண்ணுறான், எப்படி இவன் யூஸ் பண்ணலாம், இது சீட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. இல்லை, நீ உன்னோட டேலண்ட்டை காமிக்கிறான், ஸோ அவன் அவனோட டேலண்ட்டை காமிக்கிறான், இதுக்கு பேர் சீட்டிங் கிடையாது அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன், நீ உன்னோட நிலத்தை வச்சு அவனை கட்டுப்படுத்தலை, அங்கே பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் சீட்டிங் பண்ணனால இதில் நம்ம வீ தான் ஜெயிக்கிறாரு. தென் நாங்கள் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோம்ல, அப்போ கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே எல்லாத்துக்குமே நல்லா தான் ஆன்சர் பண்ணுறாரு. அப்போது லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு லவ்வுங்கிறது ஒரு நார்மல் டாபிக் தானே. ஸோ அதை பற்றி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜேகேக்கு அவரோட அந்த பழைய வீ வந்திருப்பார்ல, அவரும் ஞாபகத்தில் வரவும் அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாரு. 5 seconds ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணலைன்னா அவுட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அவருக்கு சொல்லணும்னு தோணுது. பட் அந்த பழைய வீயோட ஞாபகம்லாம் வந்து அப்படியே ஒரு டவுன் ஆகிடுறாரு, சொல்லாமல் விட்டுறாரு. இந்த இடத்துல ஹையுன் ஸ்கோர் பண்ணிடுறாரா. மற்றவங்க எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் விட்டுருப்பாங்க. பட் ஹையுன் மட்டும்தான் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பார். ஸோ ஹையுன் இந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வராரு. நம்ம ஜேகே 3rd ப்ளேஸ்க்கு தான் வராங்க. நம்ம ஜேகேவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே அந்த வீ ஞாபகமாகவே இருக்குது. முன்னாடி இருந்தார்ல அந்த வீ, இப்போ இருக்க வீ இல்லை. அவர் அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிட்ருக்காரு. இந்த இடத்துல ஆரம் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. அவருக்கு புரியுது, இவன் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணான், பட் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தானே பண்ணலை, அதனால இவன் 3rd ப்ளேஸ் வந்திருக்கான், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ப்ரௌடாக இருக்கார்.
தென் ஹையூனை பார்த்துட்டு, ஹையூன் நீ நல்லாவே பண்ண. அதெல்லாம் விடுங்க மாஸ்டர், நீங்கள் தான் என்னோட மாஸ்டர் ஆச்சே. ஸோ உங்கள் பேரை நான் காப்பாற்றணும்ல, அதனால தான் அப்படின்றாங்க. ஓகே சரி ஜேகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையூனையும் ஜேகேவையும் கூட்டிகிட்டு போகிறாங்களா. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. எங்கன்னா நம்ம ஜிமினாக்கு போட்டி நடந்துட்டுருக்கோம்ல அந்த இடத்துல. அப்போ நம்ம ஜிமின் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளூட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஊதுறதுக்காக. அப்போ அந்த இடத்துல ஜிமினா ஃபஸ்ட் டைம் போட்டிருப்பார்ல, அந்த குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் வருதுங்க. அந்த பூச்சிங்களை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பூச்சிங்களாக வர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் பண்ணுறாங்க. வேறு வேறு என்னென்னமோலாம் வருது. அப்படியே க்யூட்டாக அழகாக பூ அந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணுறாங்க நிறைய விலங்குகளை. பட் நம்ம ஜிமினா மட்டும் அப்படியே அந்த பூச்சிங்களை மட்டும் பார்த்துட்ருக்காரா. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உதவிக்கிறாங்க. அந்த பூச்சிங்க அதுங்களை சுற்றி நிறைய குட்டி குட்டி பூ அந்த மாதிரி வர வைக்கிறாரு. அந்த பூவெல்லாம் சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிலாம் வருது. அப்புறம் அந்த ஃப்ளூட்டை வச்சு இல்யூஷன் மாதிரி பண்ணி நிறைய ஃபேரிஸ்லாம் இருக்க மாதிரி எல்லாத்தையுமே அந்த இல்யூஷனுக்குள்ளே போக வச்சிடுறாரு. இவங்களுக்கு ஏதோ புது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. அந்த மியூசிக் அப்படியே கேட்டுகிட்டே அவங்க வேறு வேர்ல்டில் இருக்க மாதிரி, அதாவது அவங்க பழைய விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. சந்தோஷமாக இருந்த விஷயங்கள் நம்ம சுகா ஃபஸ்ட் டைம் ஜிமினாக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. வியும் ஜேகே பின்னாடி அலைஞ்சிட்ருப்பார்ல, அதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஆரம் இவங்க எல்லாருமே முன்னாடி நடந்ததில் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் அவருக்கான ஒரு மியூசிக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. அது என்னென்னா, நம்மளோட பழைய நினைவுகளில் நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான். அப்போ நம்ம ஜேகே நினச்சி பார்க்குறாரு. இப்போது பழைய வி அவருக்கு ஞாபகத்திலேயே இல்லை. இப்போ இருக்கார்ல அந்த வி மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. இவர் கூட இருந்த எல்லா சந்தோஷத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்போ நம்ம ஜேகே வி பக்கத்தில் போய் கையை பிடிச்சி, நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. ஆனால் நான் இப்போ என் மனசால் ஒரு முடிவெடுத்துட்டேன். நீ தான் வி, இனிமேல் எனக்கு எல்லாமே. ஜிமினாவோட இந்த மியூசிக் தான் என்னோட முடிவு எடுக்கவே வச்சுச்சு. நான் உன்னை உண்மையிலுமே லவ் பண்ணுறேன், உன் கூட தான் இனிமேல் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் வி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்க எல்லா பெரிய மாஸ்டர்ஸும் சேர்ந்து ஜிமினாவை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஜிமினா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க இடத்துலையே. சுகாவுக்கு இன்னுமே ப்ரௌடாக இருக்குது. தென் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களா. அங்கே இருக்க பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஜிமினா கிட்ட வந்து பேசுகிறாங்க. உன்னோட அந்த மியூசிக் ரொம்பவே தனித்துவமாக இருந்துச்சு, எங்களையா எங்கள் பழைய நினைவுகளுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அதுவும் நாங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த நினைவுகளுக்கு இதை நீ எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிம்மின், நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட நினைவுகளை நினச்சேன், அப்படி நினைக்கும்போது தான் எனக்கு இந்த மியூசிக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்குறாங்களா. சுகாவும் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களும் போயிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, எல்லாம் ஸ்கூலுக்கு தான் அப்படின்றாங்க. என்னது ஸ்கூலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் தனித்துவமானது தானே கற்றுக்கிட்டீங்க, எல்லாத்தையுமே கற்றுக்கணும்ல அப்படின்றாங்க. ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரா. நீ எப்படி பார்த்தாலும் சரி, நீ எங்களை விட அதிகமாகவே கற்றுக்கணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, ஏன்னா நீ தானே அடுத்த மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நானா, அதெல்லாம் முடியாது, இல்லை உன்னோட வேலையை சேர்த்து நான் செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. எனக்கு புரியுது சுகா, ஸோ என்ன பண்ணுற, நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும். இப்போ ஒன்று வந்திருக்கு பாரு எக்ஸ்ட்ராவாக, உன் தம்பி ஜிமினா கிட்ட கூட கற்றுக்கோ அப்படின்றாங்களா. இங்கே இருக்க எல்லாமே சிரிக்கிறாங்க. தென் திருப்பி எல்லாமே ஸ்கூலுக்கு வராங்க. பழையபடி இவங்களோட அந்த ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே 1 இயர் ஆகுது. 1 இயருக்கு அப்புறம் அந்த ஸ்கூலில் இப்போது நம்ம ஆரம், ஜின், சுகா இவங்கெல்லாம் இல்லை. அப்புறம் ஜேஹோப்பும் இல்லை. இந்த இடத்துல இப்போது நம்ம வேவுஷான் தான் ஹெட்டாக இருக்கார். அதுவும் அவர் அப்பப்போ தான் வந்து பார்த்துட்டு போவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம பெரிய மாஸ்டர்ஸ், அதான் நம்ம ஆரம், ஜின், ஜேஹோப், சுகா இவங்க எல்லாருமே அவங்கவுங்க நாட்டோட அரசராயிட்டாங்க. அவங்களுக்கு அரசரான பதவியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வேவுஷன் அடிக்கடி வந்துட்டு பார்த்துட்டு போகிறா. அதே மாதிரி தான் பார்க்க வந்திருக்காரு. என்னப்பா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க போல் அப்படின்றாங்க. ஆமாம், எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சரி, நம்மளோட இந்த ஸ்கூல்லையே யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ்னால் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் கேட்குறியா, இல்லை ஒட்டுமொத்த மாஸ்டர்ஸ்லேயும் கேட்குறியா? ஒட்டுமொத்த மாஸ்டர்லேயும் தான். யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்றாங்க. வேவுஷான் மாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்னு? இந்த எல்லா இதுலேயுமே சிறந்து விளங்குனது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் அப்படின்றாரு.
நீங்கள் ஒன்றும் கிடையாது, உங்களோடதையும் சேர்த்து ஒருத்தர் பண்ணாரே அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. சுகாவை தானே சொல்கிற, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சுகா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கார். செகண்ட் ப்ளேஸில் நம்ம வேவுஷன் இருக்காங்க. தேர்டு ப்ளேஸில் நம்ம ஜேஹோப், ஃபோர்த் ப்ளேஸில் ஆரம், ஃபிஃப்த்து ப்ளேஸில் ஜின்னு இருக்கார். ஏன்னா நம்ம ஜின்னுக்கு ஸ்வாடு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் இப்போ உங்களில் யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது? எங்கள்லையா? நாங்கள் எல்லாருமே தான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, எங்களை மட்டும் இப்படி போட்டிருக்கீங்க? இல்லை சும்மா தான் சொன்னோம். எங்களில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் யாருன்னா ஜிமினா தான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, ஜிமினாவா? ஆமாம், ஜிமினா அவன் தம்பின்னு சொல்கிறதுக்கு நீ ரொம்பவே பெருமைப்படணும். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே கற்றுட்டு இருந்திருக்கான் எங்களை மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே கற்றுட்டு இருந்திருக்கான். நாங்கள் என்ன சொல்கிற? ஆமாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். சரி, செகண்ட் ப்ளேஸ் யார்? செகண்ட் ப்ளேஸ்லையா வி தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஓ, அப்போ தேர்டு ப்ளேஸு? இப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு வேணும், சொல்லு. தேர்டு ப்ளேஸில் ஹையூன் தான் இருக்கான். ஓ சூப்பர், ஹையூன் அப்படின்றாங்க. ஃபோர்த்து ப்ளேஸில் ஜேகே, ஃபிஃப்த்து ப்ளேஸில் லான்ஜான், சிக்ஸ்த்து ப்ளேஸில் ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா? அவள் இன்னும் லாஸ்ட்டு ப்ளேஸில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷன் சிரிக்கிறாரு. பின்னாடியே வந்து நீங்கள் தலையிலே அடிக்கிறீங்க. உனக்கு இன்னுமே கொழுப்பு அடங்கலையா? எதுக்கு இப்போ நீ ஒம்பளுத்துட்ருக்க? ஆமாம், இருக்கிறதுலே நீ தானே லாஸ்ட்டு. ஆனால் கேர்ள்ஸ்லையே நான் தான் ஃபஸ்ட்டு. ஓ அப்படியா? ஆனால் இந்த ஸ்கூலில் நீ தானே லாஸ்ட்டு அப்படின்றாங்க. நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், உன்னை அவ்வளோதான். சரி, உனக்கு எனக்கு போட்டு வச்சுப்போமா? என்னோட இதில் உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னதில் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க. சரி விடு, நம்ம 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்னை விட கொஞ்சம் டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்க. வேவுஷான்னு பாரியா, எப்போலேருந்து இப்படிலாம் ஒத்துக்க ஆரம்பிச்ச? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஜேஹோப் அங்கே வந்து நிற்கிறாரு. என்ன நடக்குதுங்க? நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது ஜேஹோப், இவங்களெல்லாம் பார்த்து கலாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான். அப்போ நம்ம ஜேஹோப் பார்த்து எல்லாருமே வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கே மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மற்றவங்களாமா இனிமேல் தான் பொறுமையாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மரத்தோட இலைங்களுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். சுகாவை பார்த்தோன்னே நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் நம்ம ஆரம், ஜின் எல்லாமே வந்து நிற்கிறாங்களா? எங்கே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் காணோம்? இந்த இடத்துல ஒய்என் நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க, ஜேகேவும் தான் நின்றுட்டுருக்கேன், எங்கே மற்றவங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிமினா ஓட கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஜிமினா தான் எல்லாத்துக்குமே லெசன் எடுத்துகிட்ருக்காரு. அதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறது எல்லாமே மெய் மருந்து கேட்டுட்ருக்காங்களா? அப்போ அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிமினா பார்க்குறாங்க. அந்த இடத்துல சுகா நிற்கிறாரு. ஜிமினாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதுவும் அந்த மியூசிக்கை தான் வாசிச்சிருப்பார். சுகாவை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள்ல ஃபஸ்ட் டைம், அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அதனால் சுகா வந்து நிற்கவுமே இன்னும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தென் சரி, இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்க அவ்வளோ வேகமாக வராரு. எப்படி இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பண்ணுறாங்களா? நீ இப்படிலாம் பண்ண வேணாம், நீ தான் இப்போ மாஸ்டர் அப்படின்றாங்க. இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் நீங்களாச்சே. சரி, அப்போ நாங்களாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாரு. ஜேஹோப் மாஸ்டர், ஆரம் மாஸ்டர், ஜின் மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தென் சரி, எங்கே அந்த வியை காணோம்? வியும் ஹையூனையும் அவங்க 2 பேரும் இன்னாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஹையூன் வந்துட்டு எதையோ கத்தி படிச்சிட்ருக்காரு. யாரா இவ்வளோ வேகமாக படிச்சிட்ருக்கிறது? வாங்க கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா லைப்ரரியில் அங்கே இருக்கவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க அந்த புக்ஸ் எல்லாம் ஒழுங்காகவே அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ அதனால தான் திட்டிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம வியை எல்லாமே சேர்ந்து பார்க்க போகிறாங்க. அப்போ எதையோ தண்ணியில் பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. இந்த பையன் இருக்கானே, என்னை ஸ்வாடை வச்சு நிறைய டெக்னிக் கற்றுக்க சொன்னான். நானும் கற்றுட்ருக்கேன். இவன் ஒரு நாள் கூட வந்து என்னை பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன தான் இவனுக்கு இதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ஏதோ புலம்பிகிட்ருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன என் அண்ணன் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, நீ எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க? ஆமாம், என் தம்பியை பார்க்க தான் ஆசையாக வந்தேன். என்னை பார்க்க வந்தியா இல்லை இங்கே இருக்கா இந்த ஃபெஸ்டிவலை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னது 2 பேருமா அப்படின்னு வீக்க வச்சுக்கிறாரு. அட விடு தம்பி, உன்னை பார்க்க எவ்வளோ பேர் அவளா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போய் பார்த்தா அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸையும் பார்த்துட்டு, சரி, இங்கே எல்லாமே இங்கே இருக்கீங்க, அந்த லான்ஜான் பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவுஷன் கேட்குறாரு. லான்ஜானா? யாருக்கு தெரியுமோ அவங்க போய் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் அப்படின்றாங்க. அப்போ லான்ஜான் இங்கே எங்கேயுமே இல்லையா? எனக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கான்னு அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இல்லை வேணாம், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், அவன் அந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டுருப்பான், நானே போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் போயிட்டு அலைஞ்சிட்ருக்காரா? லான்ஜான் கத்திக்கிட்டே இருக்காரு.
லான்சான் எங்கேயுமே இல்லை. அப்போ அவரை நோக்கி ஒரு பாறை உருண்டு விழுது. இது என்ன பார்த்து ஒரு பாறை உருண்டு வருது, அப்போ எப்படி தடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவரோட அந்த பவர் வச்சு எப்படி தடுக்கிறாரா, அந்த பாறை பீஸ் பீஸாக போயிடுது. அதுக்கு அங்கிட்டு பார்க்குறாரு, பார்த்தா லான்சன் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. நீங்க தான் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து லான்சான் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆ நீயா, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நான் இப்போ வருவேன்னு உனக்கு தெரியாதா? இல்லையே எனக்கு தெரியாது. நடிக்காத, நான் இங்கே வருவேன்னு உனக்கு தெரியும், அதனால தானே நான் உன்னை தேடணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறேன். ஓ கண்டுபிடிச்சா சரி. சரி எப்படி போகுது, நீ இதாரா உங்கள் நாட்டுக்கு கிங் ஆகிட்டியே, இப்போ எப்படி போகுது, உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லான்சான் கேட்குறாரு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், பயந்தேன், எனக்கு வெளியெல்லாம் சுற்றணும் இதெல்லாம் முடியாது, அந்த இடத்துல தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு போக போக தான் புரிஞ்சிச்சு அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நமக்கு அது, அதாவது எனக்கு அது அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் ஜின் அப்படி இல்லைல்ல. அப்படி இருந்துமே அவனோட அந்த மாஸ்டர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கிங்கான அந்த வேலையும் பார்த்துட்ருக்கான். அவன் அப்படி எவ்வளோ ப்ரௌடாக நினைக்கணும். அவனுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லல, அவனை நினச்சி தான் நான் அது ஓகேவே பண்ணேன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நீ மற்றவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு அதை எடுக்கிறத விட, நான் அப்படி பண்ணல, மற்றவங்க லைஃப்பை விட நம்ம லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கணும். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிருக்கும், ஆனால் அது நமக்கே தெரியாது. அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை நிறைவேற்றி நிற்கணும். அப்போ தான் அதை நினச்சி தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்றாரு. எனக்கு புரியுது லான்சான். என்ன புரிஞ்சிச்சு, நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அது எப்படி என் கேரக்டரை மாற்றிப்பேன், என் கேரக்டரை மாற்றிக்கிட்டா உன்னை விட்டுடணுமே. என்னது, என்னை விட்டுருவியா? ஆமாம், இப்படி இருக்கிறது தானே உனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி இருக்கணுமா இல்லை மாறணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இப்படியே இரு, நீ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு பிடிச்சிருக்குவே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2 பேரும் சரி வா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்ச ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறம் லான்சான் எடுத்து விட்டாரு. எதுக்கு இப்படி பண்ண லான்சான்? அதுவா, என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அதுவும் என்னோட ஃபேவரட்டான சுகா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்சான் சுகாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ சுகா, லான்சான் நீ ரொம்பவே நல்லா வளர்ந்துட்ட, பெரியவனாயிட்ட, நான் அப்படியே தானே மாஸ்டர் இருக்கேன். இல்லை, நீ போன டைமு என்னை விட பவரான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருந்த, இந்த டைம் எப்படி நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு தெரியும், அதனால தான். ஆமாம், நான் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு நம்ம 2 நாள் இந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே இருப்பேன், நீ அப்போ காமிச்சிக்கோ. மாஸ்டர் இப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா? ஆமாம், 5 டேஸ்க்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம லான்சானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் எல்லா மாஸ்டர்ஸையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜேஹோப், நம்ம எல்லாம் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் எழுந்து, ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாருமே நாங்கள் மாஸ்டர்ஸ் ஆனோம்ல அந்த அன்னைக்கு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ ஜேஹோப் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. தென் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நைட் டைமா, ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. எல்லாத்துக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம சுகா, இதை காட்டுறதுக்கான கரெக்ட் டைம் இதுதான்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காருங்க, யாரும் எழுந்திருக்காதீங்கன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக நிறைய பூ இருக்குது, அந்த பூவை மேலே தூவி விட்டு அவரோட பவரை அப்படியே காட்டுறாரா. ஸோ அந்த இடத்துல அந்த பூவெல்லாம் அப்படியே அழகாக க்ரீன் கலர் லைட்டு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. எல்லாமே வாவ் அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் நான் கண்டுபிடிச்ச புது லைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த லைட்டை ரசித்து பார்த்துட்டு ஒன்றா ஒருத்தரோட பார்ட்னரையும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஆர்மிஸ் இதோட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி ட்ராமா ஃபைனல் பார்ட் முடியுது. ஆர்மிஸ் இனிமேல் இந்த ட்ராமாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இந்த ட்ராமாவில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.